Lovely to meet you. This is my YouTube channel. I'm Hannah Stories. இது வந்து ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே கிரியேட் பண்ணி நானே என்னோடய யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோரிஸை வந்து நீங்கள் கேட்கும்போது ஒரு நியூ வேர்ல்டுக்கு நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரிஸை நீங்கள் கேட்கும்போது இந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் நீங்கள் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்கும்போது உங்களால் நியூ வேர்ல்டுக்கு பயணம் பண்ண முடியும். அண்ட் வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து என்னென்னா க்ளவுட் ஏஞ்சல். க்ளவுட் ஏஞ்சலில் ஃபர்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வானம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. வானம், மேகம் எல்லாமே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அண்டு எங்கே பார்த்தாலும் ஸ்டார்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போது சடனாக ஒரு லைட் வந்து கிராஸ் ஆகுது. லைட் கிராஸ் ஆகும்போது அந்த லைட்லேருந்து ஒரு அழகான பேபி வந்து பிறகுது. அந்த பேபி வந்து ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை பேர் ஜென். அந்த குழந்தை பிறக்கும்போது கைகள் கால் எல்லாமே அவ்வளோ அழகாக ஆட்டுது. பிறந்த ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிக்குது. அவளுடைய சிறுமையான பாதங்களை வச்சு அவள் அந்த மேகத்து மேலே நடந்து போயிட்டுருக்கா. அந்த மேகத்து மேலே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சைடு அந்த மேகம் முடியுது. அப்போ மேலே மேகம் முடியும் போது அப்போ அடுத்த பாதத்தை வைக்கும்போது கண்டிப்பாக மேகத்துலேருந்து பூமிக்கு விழுந்துருவா. அப்போ விழும்போது டக்குன்னு ஒரு கிளவுடு வந்து சேர்ந்துக்குது. சேர்ந்த உடனே அவள் அந்த மேலேருந்து கீழே விழுறக்கூடிய அவள் விழாமல் இருக்கிறாள். அப்போது அந்த மேகம் வந்து என்னதுன்னா அதுதான் கிளவுட் மதர். நம்மளோட ஜென்னோட அம்மா. நம்ம ஜென்னோட அம்மா தான் கிளவுட் மதர். நம்ம ஜென்னை வந்து பாதுகாத்து வளர்க்குறது எல்லாமே வந்து நம்மளோட கிளவுட் மதர் தான். நம்ம ஜென் யார் அப்படின்னா அவள் ஒரு ஹியூமன் கிடையாது. அட் த டைம் அவள் ஒரு ஏஞ்சலும் கிடையாது. அப்போது ஹியூமன் அண்ட் ஏஞ்சல் இந்த 2 பேருக்கும் மிடிலாக இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சர் தான் நம்மளுடைய ஜென். நம்ம ஜென் பார்க்குறதுக்கு அச்சஸலாக ஒரு ஹியூமன் மாதிரி தான் இருப்பாள். அப்போது அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரா. அப்போது ஒரு நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. நாட்கள் நதியாக ஓடிட்டே இருக்குது. அப்புறம் நம்ம ஜென்னுக்கு வந்து 6 வயசு ஆகுது. 6 வயசு ஆகும்போது அவள் என்ன பண்ணுவா, அவளுக்கும் ஹியூமனோட நேச்சர்ஸ் வந்து ஹியூமன்ஸோட நேச்சர்ஸ் அவளுக்கும் இருக்கும். அவளுக்கும் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுவா, பிறந்ததுலேருந்து 6 வயசு வரைக்கும் அந்த க்ளவுட் மேலே தான் இருப்பாள். ஆனால் வந்து ஜென்னுக்கு வந்து பசி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நார்மலாக இருக்காது. அப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறா, கீழே இருக்கிற குழந்தைங்களாம் ரொம்ப அழகாக தரையில் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போது இவள் என்ன பண்ணுவா, ஆமாம்மா நானும் கீழே போய் விளையாடவா அப்படி சொல்லி கேட்பான். அதுக்கு க்ளவுட் மதர் சொல்லுவாங்க, இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி தான் ஒவ்வொரு நாளும் அவள் கேட்கும்போது அவங்க நோ 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 அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, ஆனாலுமே அவளுடைய விஷயத்தில் கிவ் அப் ஆகலை. சரி, இந்த டைம் கேட்டால் நம்மளுக்கு கீழே விட்டுருவாங்க, இந்த டைம் கேட்டால் கீழே விட்டுருவாங்க அப்படின்னு ஒவ்வொரு டைமும் கேட்பா. ஆனால் ஒவ்வொரு டைமும் இவ கேட்குறதும் க்ளவுட் மதர் நோன்னு சொல்கிறதும் இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறா, மேலேருந்து கீழே பார்க்குறா. அப்போ குழந்தைங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறா, மேலேருந்து பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக விளையாடுறத இவ பார்த்துட்டு சிரிப்பா. சப்போஸ் அந்த பிள்ளைங்க அழுதாங்க அப்படின்னா இவ அழுவா. இப்படி இந்த மாதிரியான நாட்கள் போய்கிட்டே இருக்கு. ஜென் வந்து மேலேருந்து பூமியை பார்க்க முடியும். ஆனால் பூமியிலேருந்து மேலே இருக்கிற ஜென்னை யாராலையும் பார்க்க முடியாது. இப்போ அப்படியே போயிட்டே இருக்க ஜென்னுக்கு 23 வயசு ஆகுது. 23 ஏஜ் ஆகுது. ஜென்னும் நல்லா வளர்ந்துட்டா. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு வெள்ளையான ஒரு ஸ்கின்னும் கிடையாது, ரொம்ப ஒரு கருமையான ஸ்கின்னும் கிடையாது, ஒரு மிடிலான ஒரு ஸ்கின் அவளுக்கு. அதுக்கப்புறம் அவளுடைய லாங் ஹேர், நல்ல நீளமான கண்கள், நீளமான மூக்குன்னு ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தோட, முக லட்சணமான ஒரு தோற்றத்தோட நம்ம ஜென் இருப்பாள். அப்போ ஒரு நாள் வந்து இப்போ வரைக்கும் அவள் என்ன பண்ணுறா, பிறந்ததுலேருந்து 23 ஏஜ் வரைக்குமே ஜென் வந்து அந்த மேகத்தை விட்டு கீழே வந்ததே கிடையாது. ஆனால் நிறைய வாட்டி அவளுடைய பிறப்போட ரகசியம், நம்ம ஏன் இங்கே இருக்கோம், நம்மளோட அம்மா அப்பா யார், இந்த க்ளவுடு யார், நமக்கு வந்து ஏன் பசி எடுக்க மாட்டேங்குது,
அண்டு நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நிறைய கேள்விகள் அவள் மனசுக்குள்ள. அப்போ நிறைய வாட்டி அவள் கேள்விகளை வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவளோட க்ளவுட் மதர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ க்ளவுட் மதரோட ஒரே பதில் வந்து என்னன்னா, இல்லை என்னால் சொல்ல முடியாது, இது சொல்றதுக்கான நேரம் இது கிடையாது, பட் உன்னுடைய பிறப்பின் ரகசியம் இப்படி நிறைய கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய மனசுக்குள்ளே நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ. என்னைக்காவது ஒரு நாள் அதை சொல்லக்கூடிய ஆள் உனக்கு வருவாங்க, கண்டிப்பாக அதை நீ தெரிஞ்சுப்ப. ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட கேட்காத, நான் வந்து உன்னுடைய வளர்ப்பு தாய், என்னால் இது மட்டும்தான் பண்ண முடியும் ஜென், தயவு செஞ்சு என்ன நீ சங்கடத்துக்குள்ள ஆக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சரி, நம்ம நிறைய கொஷின் கேட்குறதுனால, நிறைய கேள்விகள் எழுப்புறதுனால நம்மளுடைய க்ளவுட் மதர் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனால அவளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் அவளால் முடியல. எல்லா விஷயங்களும் அவளுக்குள்ளேயே அடக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாள். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, நைட்டு என்ன ஆகுது, ஒரு மணி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறான், எப்போதும் போல் அவள் வானத்தில் இருந்து பூமியை பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு ஒரு இளைஞன் அவன் என்ன பண்ணுறான், ஒரு மரக்கட்டையை பிடிச்சிட்டு நடு கடலில் தத்தளிச்சுட்டே இருக்கான். தத்தளிச்சுட்டே இருக்கும்போது யாராவது என்ன காப்பாற்ற வருவாங்களா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவன் வந்து ஒவ்வொரு நேரமும் அவன் நினச்சிட்டே இருக்கான். ஆனால் யாருமே அவனை காப்பாற்றுறதுக்கு யாருமே வந்த மாதிரி இல்லை. ஏன்னா நடுக்கடல் பார்த்தீங்களா, யாருமே இருக்க மாட்டாங்க. இவன்கிட்ட இருக்கிற ஷிப்பும் என்ன ஆகுது, ஒரு தூரம் கழித்து அந்த ஷிப்பு மூழ்கி அது வந்து அவனால் வந்து அதுலேருந்து எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில அவன் இருக்கிறான். அவன் கூட இருக்கிறது ஒரே ஒரு இது என்னன்னா, அந்த ஷிப்ல இருந்து கிடைச்ச ஒரே ஒரு மிதக்கும் பொருள், அதை மட்டுமே அவன் பிடிச்சிட்டு அவன் அந்த நடுக்கடல்ல தத்தளிச்சுட்டே இருக்கான். இதை நம்ம ஜென் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கா. அப்போ ஜென் வந்து ஒவ்வொரு நொடியும் என்ன பண்ணுறா, இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த வாட்டியாவது அவங்கள மட்டும் நான் அவனை காப்பாற்றிட்டு கரையில் விட்டுட்டு நான் திரும்பி வந்துடுறேன், இதுக்காக எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ், நான் அனுமதி கொடுங்கன்னு நம்ம க்ளவுட் மதர்கிட்ட நம்ம ஜென் கேட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கு க்ளவுட் மதர் சொல்கிறாங்க, இது வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அவன் வந்து உயிர் பிழைக்கிறதும் உயிர் பிழைக்காம போகிறதும் கடவுள் கையில் இருக்கு, நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜென் சொல்கிறா, என்னால் காப்பாற்ற முடியும், எனக்கு அதுக்கான சக்தி இருக்கு. அப்போ வந்து அவனை நான் பார்க்காமையாவது இருக்கணும், என்னால் பார்க்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது, ஆனால் மேலேருந்து நான் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள், பூமியில் பல அக்கிரமங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், காப்பாற்றக்கூடிய சக்தியும் எனக்கு இருக்கு, என்னை எதுக்காக அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறான் ஜென். அப்போ அவன் என்ன பண்றான், நைட் ஆகுது, இன்னுமே அவன் அந்த இடத்துல மறந்துட்டே தான் இருக்கிறான். அவன் பேர் வந்து என்னன்னா ஜென்னா வந்து இன்னும் அவன் மறந்துட்டே தான் இருக்கான். அப்போ ஒரு நாள் வந்து நைட்ல இருந்து காலையில் ஆகுது. அப்பவும் அவன் அதே இடத்துல அதை பிடிச்சிட்டு இன்னும் அவன் மறந்துட்டே தான் இருக்கான். அப்போ மறுநாள் காலையில் ஆகுது. காலையில் ஜென் ஒவ்வொரு நாளும் அவன் என்னாச்சுன்னு பார்த்துட்டே இருக்கான். நம்ம எப்படி காப்பாற்ற முடியும், யாராவது அவனை காப்பாற்றுறதுக்கு வராங்களா இதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உயிர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவனை அப்படி பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் ஜென் வந்து பார்த்துட்டே இருக்கா. நம்மளால எல்லாமே இருக்கு, நம்மளால காப்பாற்ற முடியும், எல்லாமே பண்ண முடியும், ஆனா நம்மளால காப்பாற்ற முடியலையேங்கிற ஒரு விரக்தியிலையும் ஒரு அழுகையிலையும் அவன் 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 ஒவ்வொரு நாளும் மிதக்கிற டைம் அவனுக்கு கஷ்டமா இருக்கோ இல்லையோ, அதை பார்க்குற நம்ம ஜென்னுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, அவளால தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அப்புறம் 2வது நாள் ஆகுது, 2வது நைட் ஆகுது. இன்னமும் அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல அவன் அப்படியே தான் இருக்கிறான். மார்னிங் ரொம்ப ஒரு வெயிலாக இருக்குது, ஈவினிங் ரொம்ப ஒரு கோல்டாக இருக்குது, அவனாலையும் தாங்க முடியல, அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஜென்னாலையும் தாங்க முடியல.
அப்போ என்ன பண்ணுறா, 2வது நாள் ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, நமக்கு வந்து இதயம் இல்லைன்னா பரவாயில்ல, நமக்கு இதயம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, கண் இல்லைன்னா பரவாயில்ல, நமக்கு கண் இருக்குது, என் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு, என்னால் இதுக்கு மேலே பார்த்துட்டு இருக்க முடியாது, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, 2வது நாள் அந்த இடத்துல இருந்து குதிக்கலான்னு பார்க்குறா. ஆனால் என்ன ஆகுது, மேகம், பிரிந்த மேகங்கள் மறுபடியும் ஒட்டுது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் குதிக்கிறா. இந்த இடத்துல இருந்து குதிச்சா நம்ம கடலுக்குள்ள விழுந்துக்கலாம், இந்த இடத்துல இருந்து குதிச்சா கடலுக்குள்ள விழுந்துடலான்னு ஒவ்வொரு இடமா ஓடி போய் கடலுக்குள்ள போய் குதிக்கிறா. கடலுக்கு குதிக்கலாம். ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் பிறந்திருந்த மேகங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒட்டுது. அப்ப அந்த இடத்துல போய் குதிக்கிறா, அங்கேயும் மேகங்கள் ஒட்டுது. இந்த இடத்துல போய் குதிக்கிறா, அந்த இடத்துலயும் மேகம் ஒட்டுது. இவ என்ன பண்றதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ஓடி போய் அந்த இடத்துல போய் குதிக்கிறா, அங்கேயும் மேகம் ஓட்டுது. அப்ப என்ன பண்றா, நம்மளோட ஜென்னால பூமிக்கு போகவே முடியல. பூமியில என்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத அவளால பார்க்க முடியுமே தவிர்த்து பூமிக்கு அவளால போகவே முடியல. ஏன்னா மேலிருந்து அவளுக்கு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவளால குதிக்க முடியும். அப்போ ஜென்னுக்கு தாங்கவே முடியல. நான் என்ன பண்றது, என்னை ஏன் படைச்சிங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோட அழும்போதே அவளோட கண்ணீர் வந்து அப்படியே அந்த மேகத்துல விழுது. அவளோட கண்ணீர் அந்த மேகத்துல விழுந்த இடத்துல டக்குன்னு மேகம் வழி விழுது. உடனே என்ன பண்றா, ஜென் வழி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேல இருந்து கீழே குதிக்கிறா. கீழே குதிச்சதும் கீழே குதிச்சு அவ மேல இருந்து கீழே குதிக்கும் போது ஒரு ஸ்டார் வந்து மேல இருந்து பூமி பார்க்க ஸ்டார் வந்து அப்படி போகும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி அவ மேல இருந்து கீழே குதிக்கிறா. நம்மளுடைய ஜென்னா கிட்டே வந்துடுறா. ஜென்னா என்ன பண்றான், அவ மேல இருந்து குதிச்சு வர்றதுக்கு முன்னாடியே குதிச்சு வந்துட்டு இருக்கும் போதே ஜென்னாக்கு முடியல. லாஸ்ட் தருவாயில அவன் உள்ள விழ போகிறான். அந்த அவனுடைய எனர்ஜி எல்லாமே போயிடுது. எல்லாமே போய் அவன் கடலுக்குள்ள மூழ்கிறான். நம்ம ஜென் என்ன பண்றா, உடனே உள்ள போய் ஜென்னாவை பிடிச்சிக்கிறான். ஜென்னாவை பிடிச்சி அவனை தூக்குறான். அப்போ வந்து ஜென்னா வந்து அவனுக்கு ஃபுல் கான்ஷியஸ் இல்லை, கொஞ்சமாக தான் அவனோட கான்ஷியஸ் இருக்குது. அவனுக்கு வந்து ஜென்னோட உருவம் வந்து ஒரு பிளர்ரா தெரியுது. ஏதோ ஒருத்தவங்க நம்மளை ஹெல்ப் பண்றாங்க, ஆனா யாருன்னு தெரியல ஜென்னாக்கு. அப்போ ஜென் என்ன பண்றா, அவனை அப்படியே தூக்கி தன்னுடைய மார்போடு அணைச்சி அவன் என்ன பண்றா, அப்படியே தூக்கிட்டு போய் எங்க கொண்டு போய் விடுறது. அவளும் ஜென்னும் ஜென்னாலையும் ரொம்ப எங்க கரை இருக்குதுன்னு ஜென்னுக்கும் தெரியல. ஏன்னா அவள் பூமியில இருக்கிறதுனால கடலுக்குள்ள இருக்கிறதுனால எங்க கரை இருக்குதுன்னு அவளால பார்க்க முடியாது. மேல இருந்தா மட்டும்தான் கரை எங்க இருக்குன்னு தெரியும். அதனால அவ என்ன பண்றா, ஜென்னாவை அப்படியே தூக்கிட்டு போய் மேகத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறா. அவனோட நெஞ்சை நல்லா அமர்த்தி அவன் குடிச்சிருக்க எல்லா தண்ணியும் வெளியே கொண்டு போய், அதுக்கப்புறம் அப்படி இருந்தும் அவன் வந்து முழிக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் அவன் ஒரு அன்கான்ஷியஸில் தான் இருக்கிறான். ஆனால் ஃபீல் ஆகுது. அவன் வந்து எந்த ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேயும் இல்லை, எனர்ஜி மட்டும் இல்லாமல் அவன் இருக்கான். ஸோ வந்து எனர்ஜி மட்டும் இல்லாமல் தான் இருக்கான். ஸோ வந்து இப்போ வந்து ஜென்னாவை நம்ம கான்ஷியஸ்க்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா அவன் மேகத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சா ஜென் வந்து யாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஜென்னை பற்றின விஷயங்கள் ஹியூமன்ஸ்க்கு தெரியக்கூடாது. இவ காப்பாத்திட்டா. இருந்தாலும் க்ளவுட் மதர் சொல்லிட்டாங்க, ஜென் நீ வந்து நான் எவ்வளவோ சொல்லியும் நீ கேட்கல. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது எனக்கும் தெரியல. நீ வந்து என்னுடைய பேச்சை மீறிட்ட. நான் வந்து நீ உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன்னை நல்லா செக்யூர் பண்ணிக்கணும்னு தான் உன்னை வந்து என் கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நீ என்னுடைய பேச்சை மீறிட்ட. எனக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி க்ளவுட் மதர் ஒரு பக்கமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நம்மளுடைய ஜென்னும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னை காப்பாற்றின இந்த நாள் வந்து ஜென்னை காப்பாற்றின மூணாவது நாள் நைட்டு. அப்போது ஜென்னை அவள் தொட்டதுனால
ஜென்னை பற்றின சில விஷயங்கள், அவன் வந்து எந்த இடத்துல இருந்து வந்தவன் அப்படிங்கிற சில விஷயங்கள் அவளுக்கு வந்து பிளர்ராக தெரிய, அப்போ வந்து இதுதான் ஜென்னோட வீடு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சி ஜென் என்ன பண்ணுறா, ஜென்னாவை அப்படியே தூக்கிட்டு போய் நைட்டு ஜென்னோட ஜென்னோட வீட்டுக்கு போய் ஜென்னை அவனோட பெட்டில் படுக்க வச்சுட்டு அவள் எழுந்து போகிறான். அவள் எழுந்து போகும்போது ஜெனா என்ன பண்ணுறான், ஜென்னோட கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ ஜென் என்ன பண்ணுறா, இவனுக்கு நினைவு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இருந்தாலும் அவன் தூங்கிக்கிட்டே தான் இருக்கிறான். அப்போ தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய ஒரு கண்கள் வந்து அவனுக்கு வந்து லைட்டாக பார்க்கும்போது கூட அவன் வந்து யாரோ ஒருத்தங்க ஒரு உருவம் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஜென்னாக்கு தெரியுது. இருந்தாலும் ஜென் வந்து என்ன பண்ணுறா, அவன் கையை பிடிச்சி அங்கேயே விட்டுட்டு ஜென் வந்து மறுபடியும் அவளுடைய மேக வீட்டுக்கே வந்துடுறா. மேக வீட்டுக்கு வந்தோடனே ஜென்னுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்பா, ஒரு வழியா அவனை நம்ம காப்பாத்திட்டோம், இல்லைன்னா அவன் என்ன ஆகுறது, இந்நேரத்துக்குள்ள அவன் செத்துருப்பான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க, நம்மளுடைய க்ளவுட் மதர் எப்போதும் போல நீ என்னைக்கும் சொல்ல பிச்சு கேட்க மாட்ட, இன்னைக்கும் நீ இந்த மாதிரி நீ என்னுடைய சொல் பேச்சு கேட்காம இப்படி பண்ணிட்ட, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு க்ளவுட் மதர் பேச, நம்ம ஜென் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸா பார்க்கலாம், என்ன நடக்குதோ பார்க்கலாம், இப்போவாது நான் பண்ணுற விஷயங்கள் வந்து கோவப்பட்டு என்னை யார் படைச்சாங்களோ அவங்க வந்து என்னுடைய படைப்புக்கான நோக்கத்தை சொல்லலாம் இல்லையா அப்படின்னு ஜென் வந்து ஒரு நக்கலாக பதில் அளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜென்னா வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஜென்னை காணும்னு கிட்டத்தட்ட 3 வாரம் ஜென்னாவை காணும்னு கிட்டத்தட்ட 3 நாட்களாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க, ஜென்னாவோட வீட்டில் ஜென்னா அவனோட பெட்டில் தூங்கிட்டு இருக்கான். அப்போ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், 3 நாளாக ஜென்னாவை காணும்னு தேடிட்டு இருக்கோம், திடீர்னு என்ன இவன் வந்து நம்ம பெட்டில் தூங்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜென்னோட அம்மா எல்லாரும் சேர்ந்து வந்து ஜென்னா அங்கதான் படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் ரொம்ப ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கும்போது உடனே டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவனை ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.